புலி கேட்டதற்கு சிங்கம் சொன்னது, உனக்கு தண்டனை கொடுத்தது எதற்கு தெரியுமா, நீ அறிவார்ந்த மிருகம். மனிதர்கள் கூட கணக்கு சிரமமான ஒரு சப்ஜெக்ட், அதை சூப்பரா பண்றவங்களுக்கு புலின்னு தான் பேரு. அவன் கணக்குல புலியும்பாங்க, வீரத்தில் அவன் சிங்கம் மாதிரின்னு சொல்ல மாட்டாங்க, அவன் புலி மாதிரியான வீரம் தான் சொல்லுவாங்க. நந்தி கலம்பகத்தில் கூட நந்திவர்மனுடைய வீரம் புலியிடம் சேர்ந்தது என்றுதான் எழுதுவார் ஆசிரியர். புலி வீரம், வீரத்திற்கு நீ பெயர் போனவன், உனக்கு ஏன் தண்டனை தெரியுமா? கழுதையோட ஆர்குமெண்ட் பண்ணல, அதுக்குதான் சொல்லிட்டு சிங்கம் சொல்லிச்சா, இதுதான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் தெரிஞ்சுட்டு போக வேண்டிய விஷயம். கழுதைன்னு ஏன் தெரியுமா அதுக்கு பேர் வந்துச்சு? எந்த கழுதையும் எந்த அறிவுரையையும் ஏத்துக்காது. ரெண்டாவது பாயிண்ட், நான் எது சரின்னு நினைக்கிறோமோ அதை தான் செய்யும். நீ திருத்த வந்தன்னு வச்சுக்கோ, உனக்கே தண்டனை வாங்கி கொடுத்துரும், நம்மள குற்றவாளி ஆக்கிட்டு போயிடும். அதுக்கு பேர் தான் கழுதை. அதனால் நாம் கழுதையா புலியா?